இங்கே வந்து பார்த்த உடனே இதனுடைய நிலைமை பார்த்தா கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குதுங்க. இது வந்து அழுக்கு படிஞ்சு ஆண்களுக்கு வந்து உடை மாற்றுவதற்கு தனியாக இடம் இல்லை. பெண்களுக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து மேலே இடிஞ்சு அது முறையாக பராமரிக்கப்படலை. காவல்துறையினர் வந்து பெண்களுக்கு தனியாக இருக்கணும், ஆண்கள் தனியாக இருக்கணும். அதே போல் இந்த பகுதி வந்து இன்னும் நல்ல மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ வெளிநாட்டு பயணிகள் இருக்கிறதுனா அவங்க முதல்ல பார்க்குறது சுத்தமாக ஹைஜீன் தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும். சாலை வசதிகள் மேம்படணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய தங்குமிடங்களே வந்து இன்னும் போதிய அளவுக்கு இல்லாமல் இருக்குதுங்க. ஸோ அதுபோல் வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த குற்றாலத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கிறது, சிறப்புற வச்சுக்கிறதுக்கு 43 கட்டளைகள் போட்டு ஏறக்குறைய 1 வருஷம் ஆச்சு. அது இன்னும் அமலாக்கப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கலை. தொடர்ந்து வந்து நீதிமன்றம் கேட்குது, இவங்க சரி செய்து சொல்கிறாங்க, ஆனால் அது சரி ஆகலை. எனவே வந்து இதையெல்லாம் எப்படி செய்ய முடியும்னா ஒரு வலுவான குரல் வந்து நாடாளுமன்றத்தில் ஒலித்தால் தான் வந்து சாத்தியமாகும். எனவே அது நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். அதுக்காக அந்த மக்கள் வந்து இந்த நாடாளுமன்ற 19ஆம் தேதி இன்றைக்கி தேதி 16 ஆயிடுச்சு. நம்ம 2 நாளில் தேர்தல் வர இருக்கிறது. அது நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்கள், குற்றாலம் பகுதி மக்கள், தென்காசி மக்கள் வந்து இரட்டை இலசினத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் ஜெயிச்சு வந்த உடனே இந்த குற்றாலத்தை சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற செய்வதற்கு நான் கடுமையான முயற்சி எடுப்பேன். அதே போல் அதை வந்து பாஜக சொல்கிறதெல்லாம் வெறும் வெத்து பேச்சுங்க, வெறும் ரிட்டாரிக் வாய்ச்சவடால் தான். அவங்க ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கான செயல் திட்டம் அவரிடத்தில் கிடையாது. சொல்லுவாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. நான் அதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேங்க. 15 கோடி ரூபா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஒதுக்குற போது அவங்க ஆய்வு பண்ணணும். முதல்ல அது சாத்தியக்கூறு ஆய்வு பண்ணணும். வெறும் 15 கோடி கொடுத்து பண்ணுன்னா பிரசிடென்ட் என்ன செய்வார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன செய்ய முடியும்? இங்கே வந்து ஆண்கள் கழிப்பிட கட்டணும், இடத்த வந்து கிரியேட் பண்ணணும், அதை பற்றி திங்க் பண்ணணும். ஸோ அவங்க வந்து வெறும் நான் பணத்தை ஒதுக்கிட்டேன், டெவலப் பண்ண முடியாது. அதுக்குண்டான எல்லா விதத்தில் ஆய்வுன்னு சர்வதேச அளவுக்கு வந்து இந்த குற்றாலத்தை உயர்த்துறது அப்படின்னா 15 கோடி நிச்சயமாக பத்தாது. ஒரு மினிமம் ஒரு 500 கோடி ரூபா இருந்தால் தான் ஓரளவுக்கு வந்து இது சர்வதேச தரத்தளவுக்கு உயர்த்த முடியும். 15 கோடி ரூபாங்கிற 2 பாத்ரூம் தான் கட்ட முடியுங்க. அது 10 கோடி, அது 8 கோடியோ ஆச்சுங்களா? இதெல்லாம் எந்த விதத்திலையும் யானை பசிக்கு சோளப்பொறி போடுவது போல இருக்குமே தவிர இது சர்வதேச தரத்தை உயர்த்துவதற்கு உண்டான நிதி ஆதாரம் அல்ல. எனவே மத்திய அரசினுடைய சுற்றுலாத்துறை